வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 6ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல் R1, R2, R3, சப்போர்ட் லெவல் S1, S2, S3 இது கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 24,823, அதாவது பைவட் பாயிண்ட் கீழேயும் சப்போர்ட் லெவல் 1க்கு மேலேயும் நடுவில் நமக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி நிஃப்டி 2 ஜோனுக்கும் பைவட் பாயிண்ட் ஜோனுக்கும் சப்போர்ட் ஜோனுக்கும் நடுவுலையே நிஃப்டி மூவ் ஆகி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாமல் பைவட் பாயிண்ட் ஜோனான 24,936லே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் கொடுத்து இப்போது கொஞ்சம் மேலே மூவ் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மார்க்கெட் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி நமக்கு திரும்பவும் ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கரெக்ஷன் கொடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுக்குது, அப்புறம் ஆல் டைம் ஹையை உடைக்குது, திரும்ப ஒரு கரெக்ஷன், ஆல் டைம் ஹையை உடைக்குது. இது நமக்கு நிஃப்டியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. திரும்பவும் இது ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அது வரைக்கும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனை கணிச்சு நம்மளோட ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.